ஒன்று சொல்லுகிறது, எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல. நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள். நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைப்பீர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களோடு இருப்பார்கள், போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள், அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள். இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது. இந்த 4 நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது. அது தமிழ்ல இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், கன்னடத்தில் இருக்கலாம், உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது. மனிதன் தன்னை அல்ல, தான் உருவாக்கிய பிள்ளைகளின் மீதுதான் பேரன்பு கொண்டவன். இந்த உலகத்தில் ஒருவனிடம் நீ யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டா அவன் வெளியே என்னவனா சொல்லுவான், ஆனா மனதுக்குள் தன் பிள்ளைகளைத்தான் அவன் அதிகம் நேசிப்பான். அதிலும் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இருக்கு இல்லையா? அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்க்கவே